மகாராஷ்டிரா அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரத் பவாரின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவரான ஜெயந்த் பாட்டில் பாஜக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் பொறுப்பை ஏற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் சரத் பவார் அணியும் அஜித் பவார் அணியும் மீண்டும் ஒன்றிணைவதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜெயந்த் பாட்டீல், பாஜகவின் மூத்த தலைவர் வினோத் தவ்டே, மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். மேலும் தேசியவாத காங்கிரஸ் மாநில தலைவர் சுனில் தக்கரே மற்றும் செயல் தலைவர் பிரபுல் பட்டேலுடனும் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அரசியல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக ஜெயந்த் பாட்டீல் மற்றும் ஜிதேந்திர அவ்ஹாட் ஆகியோர் மகாராஷ்டிர அமைச்சரவையில் அமைச்சர்களாக சேர்க்கப்படலாம் என்றும், மக்களவை உறுப்பினர் சுப்ரியா சுலே மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் பிரபுல் பட்டேலுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்படலாம் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த இணைப்பு முயற்சிக்கு அஜித் பவார் அணியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக சுனேத்ரா பவார், இந்த இணைப்பு நடந்தால் கட்சியின் கட்டுப்பாடு மீண்டும் சரத் பவார் மற்றும் சுப்ரியா சுலேவிடம் சென்றுவிடும் என்றும், தங்களது அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றும் பாஜக தலைமையிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இரு அணிகளின் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களின் கருத்துக்களையும் பாஜக கேட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதேபோல பிரிந்திருக்கும் தேசியவாத காங்கிரஸ் அணிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த அரசியல் சமரசம் வெற்றி பெறுமா அல்லது மீண்டும் கருத்து வேறுபாடுகள் வெடிக்குமா என்பது அடுத்த சில நாட்களில் தெரியவரும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.